சார் நல்லா ஆடுவோம் சார். பாய் மேடம். சார் ஆடணும்னே அவங்க கிளம்பறாங்க. என்ன பயந்து ஓடுறாங்க எல்லாம். தேவதர்ஷன் மேம்லாம் வீட்டுக்கே போயிட்டாங்க. ஆடுறத பார்த்துட்டு போங்க. என்ன இப்படியே ஒரு மாதிரி மனசாட்சியில போறீங்க. ஹாய் சுதார் கோபி நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் லவ் யூ. உங்க காமெடி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லவ் யூ சூப்பர். மக்களை சந்தோஷப்படுத்திட்டே இருங்க. ஏன்க்கா போறியாக்கா? டிவியில் பார்க்குறீங்களா? சூப்பர். அப்போ அவார்டையும் டிவியில் வாங்க வேண்டியது தானே? சரி. ஐயோ சாரி ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. சாரி. ஓகே டான்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் அது இருக்கு இல்லையா? ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 3 பேர் அனுப்புறீங்கன்னா ஆடிட்டீங்கன்னா பிரிச்சிடுவோம். என்ன பாட்டு ஆடவ? ரெகுலரா ஆர்ஜே பாலாஜி அண்ணன் பாட்டு நான் கேட்டுருப்பேன் வீட்டில் விஷயத்தில். அந்த பாட்டு தான் கேட்டுட்டே இருப்பேன். ஓகே. அது அந்த லைன் டக்குன்னு வர மாட்டேங்குது. அந்த லைன் ஆனா ரெகுலரா கேட்டுட்டே இருப்பீங்க. ரெகுலரா அந்த பாட்டு ஃபுல்லாவே கேட்டிருப்பேன். அந்த லைன் மட்டும் கரெக்டான லைன் வரல. எல்லோருக்கும் அந்த முகமூடி வாழ்க்கை கண்ணே அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுக்காக சொன்னேன். ஓகே சூப்பர். வித்தனியா லவ் யூ. சீக்கிரம் கூடிய சீக்கிரம் செப்டம்பர் 26 புள்ள முகத்தை காமிச்சிருவேன். அது 1 இயருக்கு பாப்பா காட்டக்கூடாது வீட்டில் சொன்னாங்க அப்பா அம்மா. அதனால் காட்டல. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க என்ன குழந்தைய காட்டவே மாட்டீங்களா, நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டாக்குற, ஏன்டா உன் மூஞ்சிக்கு ஏன்டா புள்ளைய காட்டுவேன். ஸோ அதனால சொல்லுதான் கமெண்ட் போடுறவன் போட்டுட்டே தான் இருப்பான். நீங்க ஆமாம் சார். கீழே இருக்க 1000 கமெண்ட்டுக்காக நான் கவலைப்பட மாட்டேன் சார். மேலே இருக்க 100 லைக்காக வாழ்வேன் சார். போங்க சார். அவ்வளோதான். ரித்தன்யா பிறந்ததுக்கப்புறம் என் ஒய்ஃப் மேலே தான் எனக்கு ரெஸ்பெக்ட் அதிகமாக வந்துச்சு. ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ நான் கூட உள்ளே இருந்தேன். ஆப்ரேஷன் தேட்டரில் இருந்தேன். உள்ள அந்த கஷ்டத்தை பார்க்குறப்ப ஒரு பெண் வந்து தான் உயிர் போகும்னு தெரிஞ்சு இன்னொரு உயிரை பெற்று எடுக்கிறதுலாம் ஒரு பெண்களால் மட்டும்தான் முடியும். அது என் பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஓ இவ்வளோ வலி இருக்குது, இவ்வளோ வலியை தாண்டி நம்மளை கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் அம்மா வளர்க்குறாங்கன்னா எல்லாருக்கும் சொல்கிறது தான். நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறது அப்பா அம்மா மட்டும்தான். யாரும் தயவு செய்து அவங்கள விட்டுறாதீங்க. ஏன்னா பொறாமப்பட தான் பிள்ளை எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க தான் ஹீரோ. அதனால் அப்பா அம்மா மட்டும் என்றைக்கும் விட்டுறாதீங்க. அவங்க கண்ணிலேருந்து தண்ணி வர வச்சிடாதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன்.